சீக்கிய குருத்வாராக்களை ஆங்கிலேயர்கள் தங்கள் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் என்பதும், அதனை எதிர்த்து போராடிய நூற்றுக்கணக்கான சீக்கியர்களை அவர்கள் இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டுக் கொன்றார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் உருவகமோ அல்லது மிகைப்படுத்தலோ அல்ல. இந்திய சுதந்திர போராட்டத்தின் உண்மையான மற்றும் வேதனை நிறைந்த ஒரு பக்கம் இது. இந்த வரலாறு பெரும்பாலானோருக்கு முறையாக கற்பிக்கப்படவில்லை. இந்த துயரத்தை புரிந்து கொள்ள நாம் பஞ்சாபின் 1923ஆம் ஆண்டிற்கு செல்ல வேண்டும். இந்த கதை 1923 தொடங்குகிறது. பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள நாபா நாட்டின் மன்னர் ரிபுதமன் சிங் சீக்கிய இயக்கத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்தார். நன்கானா சாஹிப் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர் கருப்பு தலைப்பாகை அணிந்திருந்தார். அவரது தேசபக்தியை பொறுத்துக் கொள்ள முடியாத ஆங்கிலேயர்கள் ஜூலை 9, 1923 அன்று அவரை அரியணையில் இருந்து நீக்கினர். மகாராஜா அநியாயமாக நீக்கப்பட்டதை எதிர்த்து ஷிரோமணி குருத்வாரா பிரபந்த நிர்வாக வாரியம் SGBC கமிட்டி நாபா தினத்தை அறிவித்தது. போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு கிராமத்திலும் மத கூட்டங்கள், நகர் கீர்த்தனைகள் மற்றும் பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த எதிர்ப்பு இயக்கத்தின் மிக முக்கியமான மற்றும் மைய புள்ளியாக ஜெய்டோ மாறியது. சீக்கிய சமூகத்தின் அகிம்சை, ஒற்றுமை மற்றும் மத உரிமைகளுக்கான பாதுகாப்பு ஆகியவை இங்கு வலுவாக பிரதிபலித்தன. ஆரம்பத்தில் 25 பேர் கொண்ட சிறு குழுக்கள் அனுப்பப்பட்டன. ஆனால் இதில் எந்த முடிவும் கிடைக்காததால் 500 பேர் கொண்ட பெரிய குழுவை அனுப்ப ஷிரோமணி குருத்வாரா பிரபந்த நிர்வாக வாரியம் முடிவு செய்தது. இக்குழு பிப்ரவரி 9, 1924 அன்று தனது நடைபயணத்தை தொடங்கியது. இதில் ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். லங்கர், உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கிய தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த இயக்கத்தை முழுமைப்படுத்தினர். பிப்ரவரி 21 அன்று பிரிட்டிஷ் நிர்வாகம் ஜெய்டோ பேரணி செல்லும் சாலையை மறித்தது. முள்வேலிகள் அமைக்கப்பட்டன. இயந்திர துப்பாக்கிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. ஜெய்டோவிலிருந்து வெறும் 150 அடி தொலைவில் இருந்த போது ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி நில்லுங்கள், இல்லை என்றால் சுடுவோம் என்று கத்தினார். ஆனால் சீக்கியர்கள் தங்கள் அமைதியான நடைப்பயணத்தை நிறுத்தவில்லை. ஒரு தாய் தனது குழந்தையை கையில் ஏந்தியபடி தொடர்ந்து நடந்தார். துப்பாக்கிச் சூட்டில் அந்த குழந்தை உயிர் இழந்த போதிலும் அந்த தாய் அச்சமின்றி நின்றார். பயந்து போன ஆங்கிலேயர்கள் கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினர். வெறும் 5 நிமிடங்களில் 100க்கும் மேற்பட்டோர் தியாகிகளானார்கள். சுமார் 300 பேர் காயமடைந்தனர். அப்படி இருந்தும் சீக்கியர்கள் தங்கள் இயக்கத்தில் உறுதியாக நின்றனர். இறுதியாக 17 தியாகிகளின் உயிர் தியாக அர்ப்பணிப்பு மற்றும் 1 வருடம் 10 மாத கால நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு பணிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஜூலை 7, 1925 அன்று சீக்கிய குருத்வாராக்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. குருத்வாராக்களின் கட்டுப்பாடு ஷிரோமணி குருத்வாரா பிரபந்த நிர்வாக வாரியம் வசம் வந்தது. இந்த வரலாற்று வெற்றியை நினைவு கூறும் வகையில் சீக்கிய சமூகம் 101 அகன் பாத் குரு கிரந்த் சாஹிப்பின் தொடர்ச்சியான பாராயணம் நடத்தியது. ஜெய்டோ இயக்கம் வெறும் போராட்டமாக மட்டும் அல்லாமல் குடிமை துணிவு மற்றும் மத உரிமைகளை பாதுகாப்பதற்கான அழியாத அடையாளமாகவும் மாறியது.